ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு தமிழில் பார்த்துட்ருக்கோம். இது 43வது சீரீஸு. டேட்டு 31/7/2024. இது வரைக்கும் பார்த்த நம்ம மார்க்கெட்டில் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் பார்க்காதவங்க பழைய வீடியோவை பார்த்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எந்த லெவலில் போகுது, எந்த லெவலில் நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் ஆகுதுன்ட்டு, எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணி அதை ப்ராஃபிட் புக் பண்ணுறோன்ட்டு பழைய வீடியோஸை கிராஸ் செக் பண்ணிங்கன்னா, நான் ஒரு 6 மாதமாக ட்ராக் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, அதை மீறியும் லைவாக உங்களுக்கு வேணும்னா லைவ் மார்க்கெட்டும் ஓடிட்டுருக்கு. லைவ் மார்க்கெட்டும் கிராஸ் செக் பண்ணுங்கள், எந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்ட்டு. அதில் நம்ம ரெகுலராக லைவில் நம்ம ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோல்டில் லாஸ்ட் வீடியோஸில் சொன்ன மாதிரி ஒரு 5 என்ட்ரி வந்தது. அந்த 5 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் எடுத்து கவர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல புக் பண்ணுவோம்னு நினச்சோம். ஆனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புக் ஆகலை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நியூஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த என்ட்ரிஸ் எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணதுக்கு தான் ட்ரை பண்ணோம். இப்போதைக்கு மேலே போனதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கோல்டில். இது இந்த ரேஞ்சில் இருந்து கீழே இறங்கி இந்த ரேஞ்சுக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சுக்கு வரலை, கொஞ்சம் நல்லா மேலே போயிடுச்சு. பார்க்கலாம், அடுத்த மூமெண்ட் எதாவது கிடச்சிதுன்னா இந்த ரேஞ்சை டச் பண்ணதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பார்க்கலாம் இந்த லெவலுக்கு வருதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரத்தில். ஓகே, அடுத்தது சில்வர் மார்க்கெட். சில்வரில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த என்ட்ரியும் கிடையாது. ஆல்ரெடி 2 நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஏயுடி கேடில் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது, எந்த மூமெண்ட்டும் கிடையாது. ஆனால் மேலே கீழே போயிட்டு வந்துனுக்குது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எந்த மூமெண்ட்டும் கிடையாது. அடுத்தது ஏயுடி சிஹெச்எஃப்பில் லாஸ்ட் வீடியோஸில் சொல்லி கவர் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வரணுன்ட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்தது. ஃபஸ்ட்டு என்ட்ரி இந்த இடத்துல செகண்ட் என்ட்ரி ரிவர்ஸ் ஆகி போகணுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் போகாமல் ஏதோ ஒரு பெரிய நியூஸ் ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணி விட்டுச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ரேஞ்சில் 3வது என்ட்ரி மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த லெவல், அடுத்தது இந்த லெவல் போகும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேஞ்ச் எடுத்து இன்னொரு என்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 3வது என்ட்ரி 4வது என்ட்ரி நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இது 2மே கவர் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாலே இது எல்லாத்தையும் கவர் பண்ணி நல்ல மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்துரும். இதுக்கு இந்த லெவலுக்கு வந்தாலே போதும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ஜாக்பாட் மாதிரி தான். ஓகே, அடுத்தது ஏயுடி யூஎஸ்டியில் இப்போ ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஆல்ரெடி 2 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இது 3வது என்ட்ரி. இந்த 3வது என்ட்ரி பார்த்தீங்கன்னா சின்ன லாஸில் போயிட்டுருக்கு. போன வீடியோஸில் சொன்ன மாதிரி சின்ன லாஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த 3 என்ட்ரியும் எந்த ரேஞ்சுக்கு போகுதுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கவர் பண்ணலாம் நம்ம. அடுத்தது ஏயுடி ஜேபிஐயில் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் எல்லா ஜேபிஐ பேர்லேயும் ஒரு என்ட்ரி ஓடிட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு என்ட்ரி, ஆல்ரெடி ஒரு என்ட்ரி ஷார்ப்பாக இறங்கிச்சு. இறங்கி ரேஞ்ச் எடுத்து மேலே போகும்னு ட்ரை பண்ணோம். மேலே போகாமல் அதுக்கப்புறம் ப்ரெஷர் கீழே இறங்கிடுச்சு. இப்போது எல்லா இடத்துலையுமே என்ட்ரி கிடச்சிருக்கு. எல்லாமே நான் சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சிலேருந்து சொல்லிட்டு வரேன். ஜேபிஐ பேர் எல்லாமே ஒரே மாதிரி மூவ் ஆகும், ஒரே மாதிரி கீழே இறங்குன்ட்டு. அதே போல் ஒரே மாதிரி கீழே இறங்கியிருக்கு ஜேபிஐ பேரில். இப்போ இந்த பேரில் ஏயுடியும் ப்ரெஷர் சேர்ந்து மேலே போச்சுன்னா ஷார்ப்பாக இதில் ஏயுடி ஜேபிஐயில் ஷார்ப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த பியூட்டி பார்த்திங்கன்னா ஏயுடி நியூசிலாண்டு. கடந்த ஒரு 5-6 வீடியோஸில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு 10 நாளாக இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். நிறைய என்ட்ரி ஓடிட்டுருக்கு. ரேஞ்சு எடுத்து மேலேயே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு நல்லா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல போயிட்டு இங்கே ப்ரெஷர் எடுத்து இங்கேருந்து ஷார்ப்பாக இறங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு போன வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன் நான். நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த ஒரே ஷாட்டு இறங்கி கீழே நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் புக் பண்ணியாச்சு. இந்த லெவலில் புக் பண்ணியிருக்குன்னா இது வரைக்கும் நம்ம இந்த என்ட்ரி வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட். இது எல்லாமே ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன லாஸில் இருக்கும். ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே
இது நல்ல ப்ராஃபிட் மேக்ஸிமம் கிடச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த என்ட்ரி எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த க்ளோஸை வந்து நான் ஆஃப்லைனில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு என்ட்ரியும் கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி வந்து நம்ம லெவல் பிரகாரம் இந்த இடத்துல லெவல் கொஞ்சம் மேலே போகிறது கஷ்டம்தான். ஏன்னா இந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்திருக்கு. ப்ரெஷரில் ரிவர்ஸ் ஆகும். இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கும். அடுத்தது இந்த இடத்துல வந்து இன்னொரு என்ட்ரி 2, 3 என்ட்ரி கிடைச்சிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் இதில் எத்தனை என்ட்ரி கிடைக்குதுன்னு. என்ட்ரி கிடைக்க நம்மளுக்கு ஆவரேஜ் பண்ண ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். ஒரே சிங்கிள் என்ட்ரியில் கிடச்சதுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். மூமெண்ட்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ண முடியாது. என்ட்ரிஸ் அதிகமாக இது மாதிரி கிடைக்க ஓரளவுக்கு ரேஞ்ச் எடுத்து கீழே வரும்போது இந்த இடமே நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட். ஓகே, இது இந்த இந்த எல்லாத்தையும் கவர் பண்ணி இது இடத்துல வரும்போதே இது எல்லாமே நல்ல ப்ராஃபிட் ஆகிடும். இதெல்லாம் லாஸ் தான். ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே ப்ராஃபிட் ஆகிடும். இதிலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் எடுத்து கொடுக்கும்போது மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளோட அப்ளிகேஷன். ஓகே, அடுத்தது CAD CHF. இப்போதைக்கு ஒரு என்ட்ரி ஓடினுக்குது. ஒரு என்ட்ரி வந்து சின்ன ப்ராஃபிட்டில் ஓடிருக்கு. 0 ப்ராஃபிட் 0+ அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. ஓகே, இது வந்து அடுத்த என்ட்ரி வரும்போது இதை அப்படியே நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகலாம். அடுத்தது CAD JPY பேரில் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கணும். அடுத்த வீடியோஸில் வேணால் இதை கவர் பண்ணலாம். இந்த என்ட்ரி வந்திருக்கா இல்லையான்ட்டு. இப்போதைக்கு 2 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. ரெண்டுமே நல்ல லாஸில் போயிட்டுருக்கு. ரெண்டுமே சின்ன என்ட்ரிங்கிறதுனால லாஸில் போயிட்டுருக்கு. இது CHF JPY பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இந்த என்ட்ரி வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம கேர் பண்ண தேவையில்ல. அடுத்தது AUD பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு என்ட்ரி கிடச்சி இந்த இடத்துல இது வந்து ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. இந்த என்ட்ரிஸ் எல்லாமே எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்னா இந்த இடத்துக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆகும். இந்த லெவலில் வந்து எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படியும் ப்ரெஷர் இல்லைன்னா அடுத்தது இந்த லெவல் வரும்போதெல்லாம் இது எல்லாமே 0 ஆகிடும். இது எல்லாமே மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு இந்த இடம் வந்தாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான். பார்க்கலாம் இந்த AUD பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷரில் இருக்குது. அதே ப்ரெஷர் கூட இது கீழே வந்ததுன்னா மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு வரதுக்கே நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இது வந்து AUD ஸ்டோரி. அடுத்தது CADல நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பொறுமையாக ரேஞ்ச் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே போக முடியாமல் கீழே வந்துட்டே ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்குன்ட்டு. வந்ததுன்னா ஷார்ப்பாக கீழே இறங்கி ஃபஸ்ட்டு இங்கே வரும். அடுத்தது இந்த லெவலுக்கு வந்துரும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் மூமெண்ட்டு கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது க்ளோஸ் ஆகும்போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம இதை கவர் பண்ணலாம். எந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆகுது, நம்மளுக்கு இங்கேயே க்ளோஸ் ஆகிடுதா, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகாது. மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகலாம். இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகும்போது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். அடுத்தது CHFல இப்போதைக்கு ஒரு என்ட்ரி தான் ஓடிட்டுருக்கு. லாஸ்ட் வீடியோஸில் இந்த என்ட்ரிஸை எவ்வளோ தூரம் நம்மளுக்கு மேலே போயிட்டு என்ட்ரி க்ளோஸ் ஆகிடுச்சு, எப்படி நம்மளோட அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, இதில் அப்படியே பார்த்துருப்போம். செல்லு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். பை வந்து இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கும். அடுத்தது செல்லு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு. பை என்ட்ரி வந்து ஆவரேஜ் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு ரேஞ்ச் எடுத்து. இந்த ரேஞ்சில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு என்ட்ரி கிடச்சிதுன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் நான் போன வீடியோஸில். இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கிடைக்கும்ன்ட்டு. அதே போல் கீழே வந்துட்டுருக்கு, வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கிடச்சிதுன்னா ஷார்ப்பாக மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பழைய வீடியோவில் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிங்கன்னா நான் இந்த லெவல்லேருந்தே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கே வரணும், இங்கே வந்துட்டு புக் பண்ணணும். இந்த இடத்துல வந்துட்டு ரேஞ்ச் எடுத்துகிட்ருக்கு, இங்கே வந்து புக் பண்ணணும்னு மார்க் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த லெவலில் வந்து மார்க் பண்ணியிருப்பேன் இங்கே வரணுன்ட்டு. ஆனால் நம்மளுக்கு அந்த ரேஞ்சு கிட்ட வந்துட்டு ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. நல்ல மேக்ஸிமம் ப்ராஃபிட் இது.
ஓகே. இதை நம்ம 2-3 வீடியோஸை கிராஸ் செக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் நம்ம என்னென்ன லெவல் கொடுத்தோம், எந்தெந்த லெவலில் ரீச் ஆகிடுச்சுன்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். இது ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் யாரும் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மளோட வீடியோஸில் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணதுக்கு முடிவெடுங்க. ஓகே. நம்ம எதுலேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஓகே. அதனால் நம்ம சொல்கிறது எதுவுமே நீங்கள் டேக் ஓவர் பண்ணாதீங்க. ஓகே. அடுத்தது ஹீரோ ஜிபிபி. ஹீரோ ஜிபிபி இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. இது 2 மட்டும் தான் லாஸு, மீதி எல்லாமே ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பார்க்கலாம். இது இந்த ரேஞ்சிலேருந்தே கீழே வராமல் இந்த ரேஞ்சிலேருந்தே மேலே ஷார்ப்பாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பாருங்கள் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரேஞ்சிலேருந்து ஷார்ப்பாக மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு 2 கேண்டில் அடிச்சு மேலே தூக்கிச்சுன்னா போதும், எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டும் புக் ஆகிடும் இதில். ஏன்னா ரொம்ப நாளாக இது என்ட்ரிஸ் ஓடிட்டுருக்கு. அடுத்தது ஹீரோ ஜேபிஒய். ஜேபிஒய் பேர் மாதிரி கீழே இறங்கியிருக்கு. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கணும். அடுத்த வீடியோஸில் இந்த என்ட்ரி எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இதுதான் ஹீரோ ஜேபியோடது. ஹீரோ நியூசிலாண்ட். ஹீரோ நியூசிலாண்டு நம்மளுக்கு எதுவும் என்ட்ரி கிடைக்கல. ஓகே. அதனால் அந்த மூமெண்ட் எதுவும் நம்ம பேச தேவையில்ல. அடுத்தது ஹீரோ யூஎஸ்டி எதுவுமே கிடையாது. ஜிபிபி ஏயுடி அதே போல் தான். ஹீரோ ஏயுடி பேர் சொன்ன மாதிரி ஜிபிபி ஏயுடி. ஜிபிபி ஏயுடிலையும் கவர் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. இந்த இப்போதைக்கு ஒரு என்ட்ரி வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து ஓடிட்டுருக்கு. இந்த 2 என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ராஃபிட் பண்ணி கவர் பண்ணின்னு இருக்கு. அடுத்தது இந்த லெவலுக்கு வரும் கண்டிப்பாக. இந்த லெவலுக்கு வந்து தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு மீறியும் ப்ரெஷர் ஏயுடி ப்ரெஷர் வந்ததுன்னா இந்த லெவலுக்கு வரும். ஓகே. அதுக்கு சான்ஸ் கம்மி தான். இந்த லெவலுக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த லெவல் வரும்போதே நம்மளுக்கு எல்லா என்ட்ரியுமே ப்ராஃபிட் ஆகிடும். இதுவும் ஆவரேஜ் பண்ணி மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துரும். ஓகே. அடுத்தது ஜிபிபி கேடு. ஜிபிபி கேடில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த ரேஞ்சுக்கு வரும். இந்த ரேஞ்சில் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகுதா, இல்லை ப்ரெஷர் எடுத்து அடுத்த லெவல் இல்லை இந்த லெவலில் வந்து ரீச் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கே வரும்போது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த லெவல்லாம் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரெஷர் எடுத்து ரேஞ்ச் எடுத்து கீழே வந்து அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஜிபிபி கேடோடது. அடுத்தது ஜிபிபி சிஹெச்எஃப். ஜிபிபி சிஹெச்எஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இன்னும் ப்ராஃபிட்டை புக் பண்ணல. இந்த ப்ராஃபிட் புக் பண்ணாததுனால கீழே இறங்கின்னு இருக்குது. இந்த இடத்துல சிக்னல் வந்திருக்கு, ஆனால் என்ட்ரி வரல. அதனால் இந்த என்ட்ரி நம்ம கேர் பண்ண தேவையில்ல. இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கு மட்டும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுது அதை முதல்ல பாருங்கள். எவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த ப்ராஃபிட்டு எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுக்குதுன்னு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள். ஓகே. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய். சேம் ஜேபிஒய் பேர் எல்லாமே ஷார்ப்பாக இறங்கி இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோஸில் இதில் ஒரு என்ட்ரி இருக்கலாம். ஓகே. இருந்ததுன்னா நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். அடுத்தது ஜிபிபி நியூசிலாண்ட். ஏயுடி நியூசிலாண்ட் ஸ்டோரி மாதிரி தான் இதுவும். நல்ல ரேஞ்ச் எடுத்து என்ட்ரிஸ் நிறைய வந்தது. இதில் என்ட்ரிஸ் கம்மியாக இருந்தது. ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மேலே போனதுக்கப்புறம் 2-3 என்ட்ரி வந்தது. மொத்தம் 4 என்ட்ரி. இந்த 4 என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. இந்த 4மே வந்து ஆனால் இன்னும் புக் ஆகலை. இந்த ரேஞ்சுக்கு வந்து புக் ஆகும் கண்டிப்பாக. இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் இருந்ததுன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு ஜிபிபி நியூசிலாண்டு. அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டியில் ஆல்ரெடி செல்லு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 4 செல்லு வந்து ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. நல்ல ப்ராஃபிட்லேயே ஓடிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ப்ரெஷர் யூஎஸ்டி பேரோட ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கோல்டு வந்து மேலே போயின்னுக்குது.
ஆனா இது வந்து அதே ரேஞ்சில இருக்கு. கீழ இறங்குறதுக்கு தான் பிரஷர் வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஆனா கோல்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல. கோல்டு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, அதுவும் இதுவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஷார்ப்பா கீழ இறங்கி இந்த இடத்துல வந்துரும். ஓகே. இப்போதைக்கு என்ட்ரி எதுவுமே க்ளோஸ் ஆகல. 4 என்ட்ரியுமே நல்ல ப்ராஃபிட்ல ஓடிட்டுருக்கு. அடுத்தது நியூசிலாந்து சிஹெச்எஃப். நியூசிலாந்து சிஹெச்எஃப்ல இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வரும்னு சொல்லியிருந்தேன். வரவே இல்ல. ஆனா ஒரே ஒரு என்ட்ரி சின்ன லாஸ்ல ஓடிட்டுருக்கு. ஓகே. நியூசிலாந்து சிஹெச்எஃப் இது. அடுத்தது நியூசிலாந்து ஜேபிஒய். நியூசிலாந்து ஜேபிஒய் பேர்ல இந்த இடத்துல ஜேபிஒய் பேர்ல இங்க ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே. இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பழைய வீடியோஸ்ல. என்ட்ரி கிடைக்கல. அதனால இத கேர் பண்ணலன்ட்டு. இந்த இடத்துல 2மே நமக்கு மேட்ச் ஆனதுனால, அதுக்கப்புறம் வர என்ட்ரீஸ் எல்லாம் நம்ப அப்படியே டேக் ஓவர் பண்றோம். இப்ப 2 என்ட்ரி வந்திருக்கா? இப்ப ஜேபிஒய்ல என்ட்ரி வரலை. ஹீரோ ஜேபிஒய்ல வரலை. சிஹெச்எஃப் ஜேபிஒய்ல என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஆனா இத நம்ம கேர் பண்ணல. ஓகே. இப்ப நியூசிலாந்து ஜேபிஒய் தான பார்த்துருக்கோம். ஓகே. நியூசிலாந்து ஜேபிஒய்ல ஒரு என்ட்ரி 2வது என்ட்ரி ஓடின்னு இருக்கு. இந்த என்ட்ரி வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு மேல போகுதுன்ட்டு நம்ப அடுத்த வீடியோஸ்ல கவர் பண்ணலாம். ஓகே. நியூசிலாந்து கேட். நியூசிலாந்து கேட்ல இப்போதைக்கு எதுவும் இல்ல. நியூசிலாந்து யுஎஸ்டி ஒரே ஒரு என்ட்ரி வந்தது. ஒரு என்ட்ரி வந்து கீழ போற மாரி போயிட்டு ஷார்ப்பா மேல போயிடுச்சு. ஏன்னா இது வந்து யுஎஸ்டி பேர். யுஎஸ்டி பேர் எல்லாம் கொஞ்சம் மேல போயினுக்கு. ஆனா ஜிபிபி யுஎஸ்டி கீழ போறத தான் பார்த்துட்டுருக்கு. ஓகே. இது எந்த லெவலுக்கு இதுவும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி கீழ வருதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இதுல பை இருக்கு. பார்க்கலாம். அடுத்தது யுஎஸ்டி கேட். யுஎஸ்டி கேட்ல மூவ்மெண்ட் எதுவுமே இல்ல நம்மளுக்கு. அது மூவ்மெண்ட் நெறைய இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல. ஓகே. அடுத்தது யுஎஸ்டி ஜேபிஒய். யுஎஸ்டி ஜேபிஒய்லும் பழையசெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ட்ரீஸ் நெறைய குடுத்தது பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டி பேருங்க தான். இந்த இடத்துல செல் வந்ததுன்னா பை வந்துரும். பை வந்ததுன்னா செல் வரும். அதுக்கப்புறம் செல் குடுத்ததுன்னா செல் அந்த என்ட்ரிய க்ளோஸ் பண்ணும். அந்த மாரி நெறைய மூவ்மெண்ட் குடுத்தது ஒரு 2 மாசத்துல. நெறைய என்ட்ரீஸ குடுத்து நெறைய அ ப்ராஃபிட் பண்ணி ஒரு லெவலுக்கு ஓரளவுக்கு நம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடியிருந்தது. இப்போதைக்கு மூவ்மெண்ட் நெறைய கிடைச்சாலும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல. ஓகே. அதனால இத பத்தி நம்ம எதுவுமே கேர் பண்ண தேவையில்ல. ஓகே. இதுவரைக்கும் இந்த வீடியோவ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. ஆ ஏதாவது புரியலன்னா கன்டினியூஸா வீடியோ செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் புரியும். புரியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.